கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளின் வாக்குத்தத்தத்தை ஆராய்ந்து பார்ப்போம். செப்பனியா 3:15 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ என்ன பார்க்க மாட்ட. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அதற்கு முன்னால சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினான் சொல்லப்படுது. எப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை அகற்றினார், எப்பெல்லாம் ஆண்டவர் சத்துருக்களை தேவ ஜனங்களை மேற்கொள்ள பண்ணினார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, எப்பெல்லாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்களோ, எப்பெல்லாம் தேவனை தேட மனதில்லாமல் போனாங்களோ, அப்பெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? சத்துருக்களை மேற்கொள்ள இடம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசீரியர்களும் பாபிலோனியர்களும் அநேக ராஜாக்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தார்கள், அவர்களை ஆக்கினைக்குட்படுத்தினார்கள், வேதனைக்குட்படுத்தினார்கள். அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் சொல்றாரு, அதன் மத்தியில நான் உன்னோடு கூட இருப்பேன். இவை எல்லாவற்றையும் விலக்கி, சத்ருவை உன்னை விட்டு விலக்கி நான் என்ன பண்ணுவேன்? உன்னோடு கூட இருப்பேன். இனி தீங்கு உன்னை அணுகுவதில்லை, நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மாசம் அவர் சொன்னபடி அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு அவர் உங்கள் நடுவில் இருக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அநேக தீங்கு நமக்கு உண்டாக போகிறதுக்கு காரணம் என்ன? அதை நம்ம வாசித்து விடுவோம். அதே பகுதி செப்பனியா 2:1 நீங்க வாசிங்க. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும். இதுவரை இறங்கல, இனிமே இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்கும்ட்டு 1:15 வாசிங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது எப்படி இருக்குமா? இக்கட்டும் இடுக்கமுமா இருக்கும். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அல்லேலூயா. 16 17 18 வரையில வாசிங்க. அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். யார் வருத்தப்படுத்துவாரா? பாவம் செய்கிற கர்த்தரே வருத்தப்படுத்துவாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிற ஜனங்களுக்கு தேவனே அவர்களை வருத்தப்படுத்துவேன் சொல்றாரு. அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவரை தப்புவிக்க மாட்டாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் நிமிஷத்துல எல்லாம் நிர்மூலமாயிரும். அல்லேலூயா. நம்ம கண்ணு முன்னாலே இதெல்லாம் நடக்குதுங்க சுத்தி. தேவனுக்கு பயப்படாத சந்ததி என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வேதனைப்படுறாங்கன்றத நம்முடைய கண்களுக்கு முன்னாலே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எத்தனை பேர் நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு? பார்க்குறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து பழக்கம் இல்லைன்னா இன்னிலிருந்தாவது பாருங்கள், நியூஸ் பாருங்கள்.
நம்ம சீரியல் பார்த்ததுனால சினிமா பார்க்கறதுனால வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நியூஸ் பாருங்க, நியூஸ் பார்த்தாதான் கர்த்தர் இந்த நாளில் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை எப்படியா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து பிரமித்த அனைத்தும் தரைமட்டமாக போயிடுச்சு. லைத்திருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்தின் பாவங்கள், அந்த தேசத்தின் அக்கிரமங்கள், அவர்கள் செய்த மகா கொடிதான பாவத்தின் நிமித்தமா இன்னைக்கு மகா வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நானும் நீங்களும் இன்னைக்கு வரலாம் சுகமா இருக்கிறோங்க. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இன்னும் நம்ம தீங்கை காணாதபடிக்கு நாம் காப்பாற்றப்படணும். அந்த தீங்கு வருவதற்கு இங்க கொஞ்ச நேரம் ஆகாதான், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் வாசித்து பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுது, அவருடைய உக்கமான கோபம் நம்ம மேல இறங்கறதுக்கு முன்னால 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுச்சு, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அல்லேலூயா. இந்த மாசம் நீங்க அதை தான் செய்யணும். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதிக்கணும். மற்றவங்களை சோதிச்சே நம்ம பழக்கப்பட்டோம். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. இதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. அல்லேலூயா. இப்போ படித்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நன்மை கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தை சொல்லுகிறவளமான மனுஷர். அல்லேலூயா. அவங்க புத்தி எப்படி இருக்கா? வண்டல் போல குழம்பி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை அப்படின்ற கூட்டத்தார் அவங்க என்ன சூழ்நிலை இப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமை தேவச்சனமே, நம்ம யாரும் முறுமுறுக்கிறது கூட இல்லை. நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டோம். நம்ம யாரும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுறது இல்லை, முறுமுறுக்கிறது இல்லை. அவர் எனக்கு அதை செய்யலையே இதை செய்யலையேன்னு கூட சொல்றது இல்லை. ஆனால் நாம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். வண்டலை போல குழம்பி கிடக்கிற நம்முடைய சிந்தனைகளை வெளியே சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புலம்புற பழக்கம் இருக்கு? என் பிள்ளை சரியில்லைங்க, என் குடும்பம் சரியில்லைங்க, என் வாழ்க்கையே சரியில்லைங்க, என்னங்க வாழ்க்கை இது, என் பேர பிள்ளைங்க கூட சரியில்லைங்க, என் அண்ணன் தம்பி சரியில்லைங்க, என் அண்ணன் தம்பி தான் சரியில்லைன்னா என் பொண்டாட்டி அண்ணன் தம்பிங்களும் சரியில்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிற வீடு தான் சரியில்லை, நான் வாய்ச்ச வீடும் சரியில்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ புலம்பல் இல்லை? காலையில் எழுந்தா ராத்திரி தூங்குற வரலாம் யார் யார்கிட்ட எப்படி எப்படி எங்கே என்னென்ன விதத்தில் புலம்புறீங்க? நேரில் புலம்புறீங்க, ஃபோனில் புலம்புறீங்க, இல்லை இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் எப்போ புலம்புவீங்க தெரியுமா? கர்த்தர் நன்மையும் செய்ய மாட்டேங்கிறாரு, தீமையும் செய்ய மாட்டேங்கிறாரு. எனக்கு நன்மை செய்யணும், அடுத்தவனுக்கு தீமை செய்யணும், ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது. மற்றவனுக்கு தீமை நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் நடக்கலை. எனக்கு நன்மை நடக்குமான்னு பார்க்குறேன், அதுவும் நடக்கலை. அல்லேலூயா. நமக்கு யாரும் தீங்கு வரணும்னு யார் நினைக்க போகிறோம் இல்லை? அப்போ இப்படி யோசிச்சு என் எதிராளி அழிவான்னு பார்க்குறேன், அவனும் அழிய மாட்டேங்கிறான். கடவுள் அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறார். நல்லா தான் இருக்கிறாங்க, நினைக்க இன்னும் அவங்க இப்போ வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு நன்மை நடக்கும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இன்னைக்கு எவ்வளோ புலம்பல். அருமே தேவஜனமே, நீங்கள் இந்த புலம்பலெல்லாம் நீங்கள் டைரக்டாக தேவன் என்ன பண்ணுறீங்க? தூஷிக்கிறீங்க. நீங்கள் எதை குறித்து புலம்புனாலும் சரி, ஏன் புலம்புறீங்க? உங்கள் இயலாமை நினச்சி புலம்புறீங்க. முடியலையே, இது நான் நினச்ச பிரகாரம் ஆகலையே, நான் யோசிச்சதெல்லாம் நடக்கலையேன்ற அந்த புலம்பல் எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையோ கெட்டுப்போன என் குடும்பத்தை திரும்பவும் சீர்தூக்கி எழுப்புவார், கெட்டுப்போன என் வருங்காலத்தை தேவன் திரும்பவும் சீர்தூக்கி எழுப்புவார், என் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும், என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும் என்கிற விசுவாசம் அற்று போனவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? புலம்புவாங்க. இந்த புலம்பல் கர்த்தரை உங்களை விட்டு என்ன பண்ணுது?
தூரமா கொண்டு போகுது. நீங்க புலம்ப 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 யார் சந்தோஷப்படுறா, யார் துக்கப்படுறா தெரியுமா? ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? பிசாசு கை கொட்டி உங்க வீட்டில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்னம்மா இவர் என்ன புகழ்றார், என்னம்மா என்ன புகழ்றான்னு சொல்லி அவன் கை கொட்டி இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். யார் வேதனைப்படுறா? கர்த்தர் வேதனைப்படுறார். என் மேலே இந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லையே, இந்த மனுஷனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையே, நான் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவேன், இந்த பிள்ளை நம்பலையே, இவருக்கு என் மேலே ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு யார் வருத்தப்படுறா? யார் வருத்தப்படுறா? வருத்தப்படுற தேவன் எப்படி உங்கள் மத்தியில் இருப்பார்? நீங்கள் வருத்தத்தை கொடுக்கும் பொழுது அவர் எப்படி உங்கள் மத்தியில் அவர் சந்தோஷமாக இருப்பார்? தேவச்சனமே, அவர் உங்கள் மத்தியில் இருந்தாதான் நீங்கள் எதை பார்க்க மாட்டீங்க? பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. என்ன பார்க்க மாட்டீங்க? தீங்கை பார்க்க மாட்டீர்கள். அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு தூக்கி போட வேண்டிய விஷயம் என்ன? நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். ரெண்டாவது வாசித்து பாருங்க, அதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களும் அல்லேலூயா இராதபடிக்கு சங்காரம் அவங்க இல்லாதபடி சங்காரம் பண்ணுவேன்ட்டார். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் என்ன இருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். என்ன பண்றாங்களா? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனேன், ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க? முதல் எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க? கலகம் பண்ணுகிறார்கள். ஏன் அந்த கலகம் வந்துச்சா? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் என்ன இல்ல இருக்கிறது. என்ன இல்ல? உணர்வே இல்லை. நோவா காலத்தில் இருந்த மக்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், விளையாடினாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? நோவா ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், அடா பாவிங்களா, தண்ணி வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகுது, பயங்கரமான மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, பாரு என்ன ஆண்டவர் பேழையை கட்ட சொல்லிட்டார், தயவு செய்து என் பேழைக்குள்ளே எல்லாரும் வர்றதுக்கு ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அன்றைக்கி இருந்தவங்க யாருக்குமே என்ன இல்லையா? ஏன்னா அவங்க அதனால வரல எந்த அழிவும் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. மழையை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, அதனால அவங்களுக்கு என்ன தெரில? பெருசாக கஷ்டம் தெரில. நமக்கும் அழிவு நாசம் இதுவரையில் பெருசாக நம்ம பார்க்கல, அதனால நமக்கும் என்ன இல்லை? என்னங்க இல்லை? தைவான் நாட்டில் இருக்கிறவங்க போய் இப்போ ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க எப்படியெல்லாம் அலறான்னு. அங்கே சுற்றி இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களையெல்லாம் கேட்டு பாருங்க, எப்படி அலறலும் கொந்தளிப்பும் வேதனையும் கண்ணீரும். எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படியே சீட்டு கட்டு விழுற மாதிரி தொப்புன்னு விழுது. அதில் இருந்த மொத்த மக்களும் என்ன, நாங்கள் எவ்வளோ பேரை தான் எடுக்கிறது, எத்தை தூக்குறது, எத்தை விடுறதுன்னு தெரியாமல் அப்படியே மதிமயங்கி போய் நிற்கிறாங்க. இதை நம்ம கண்ணு பார்க்கல இன்னும். அதனால் நமக்கெல்லாம் என்ன இல்லை? நம்ம பக்கத்தில் நடக்கலை இல்லை, நம்மளை சுற்றி நடக்கலை இல்லை. நமக்கு இருக்கிற சின்ன வயிற்று வலி, கை வலி, கால் வலிக்கே பெருசாக நம்ம அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? உடம்புல பயம் தானா வரும். ஜெபம் பண்ண வாங்கண்ணா, உபவாச கூட்டத்துக்கு வாங்கண்ணா, நைட் ப்ரேயருக்கு வாங்கண்ணா, இந்த கூட்டத்தில் கால்வாசி கூட இருக்க மாட்டேங்குது. 20 பேர், அதுவும் கரெக்டாக அந்த அட்டண்டன்ஸ் போடுற ஜபம்னா வரக்கூடிய அவங்களுக்குன்னு தலையெழுத்தில் எழுதிட்டு இருக்குது, ஜபத்துக்குன்னா நீங்கள் மட்டும்தான் வரணும், ஆராதனை எது வச்சாலும் இவங்க மட்டும்தான் வருவாங்க, அவங்க தலையில் எழுதியிருக்கு, அந்த ஆளுங்க மட்டும்தான் வராங்க. அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, ஸோ பிஸி, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இப்படி போகணும், அப்படி போகணும், எல்லாம் போய் என்ன பண்ண போகிறீங்க? உழுந்து சம்பாதிச்சு, உழுந்து பணத்தை சேர்த்து, விழுந்து வீட்டை கட்டி வச்சு, நல்ல பிள்ளைக்கு கணத்தை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி என்ன நடக்க போகுது? என்னங்க முடிவு?
எல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டா அடுத்த நிமிஷம் ஒன்று கூட நினச்சி பார்க்க போகிறதில்ல. அல்லேலூயா. வயிற்றை கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்த்து பிள்ளைங்களை படிக்க வச்சு பணத்தை கொட்டி கொட்டி படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி விட்டதுக்கப்புறம் அது ஒன்றை பார்த்து சொல்ல, என்னையா நீ பெருசாக எனக்கு செஞ்சுட்ட, என்னத்த நீ பெருசாக எனக்கு சாதிச்சிட்ட, எல்லாரும் ஜோறு போட்டாங்க நீயும் ஜோறு போட்டா என்ன போகுது, அது ஏங்க இந்த பாடுபடுறீங்க, அதுக்கு ஏன் இந்த கஷ்டப்படுறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். இந்த உலகத்தில் நீ எத்தனை கோடி சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளோ உன் பிள்ளைகளை உயர்த்துறதுக்கு பாடுபட்டாலும் சரி, எதுவுமே உன்னோட கூட வரப்போதில்லை. கண்ணை மூடிட்டா எவ்வளோ காலம் உங்களை நினச்சி பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரங்க? எவ்வளோ நேரம்? நம்ம செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாளில் நம்மளை நினச்சி பார்க்க போகிறாங்க? எப்படா நம்மளை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டு வந்த உடனே தேடுவான். ஒன்று என்ன தேடுவான்? என்ன தேடுவான்? ஆமாம், பேர பிள்ளைன்னு உயிரை கொடுத்து ராத்திரியும் பகல கண்ணை முழிச்சதை வளர்க்குறோம் பாருங்க. அது என்ன தெரியுமா? வந்தவொடனே ஏய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாடா அப்படின்னு தான் உள்ள வரப்போகுது. உன் கண்ணை முன்னதுக்கு அப்புறம் அதை நீ ஒண்ணுமே ஒரு பைசா கொண்டு போக போறது இல்லை. எந்த பில்டிங்கை உன் கையில நீ தூக்கிட்டு போறது இல்லை. அதை நீ மனதில் வைத்துக்கொள்ளு தேவச்சனமே. ஆனா ஒன்ன நீ தூக்கிட்டு போக முடியாது தெரியுமா? உன் சுத்த இருதயத்தை. கர்த்தரை தேடி 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 அவர் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி அவர் பேரை சொல்லி சொல்லி உன் இருதயத்தை சுத்தமாக்கி வச்சிருந்த அப்படின்னா, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருங்களேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை காதல கேட்டு அதுக்கு பயந்து ஜீவிப்போமானால் உன் ஆத்துமா சுத்தமா இருக்கும். அது எங்க போயிடும்? ஆமா, மற்ற எதுவுமே போறது இல்லை. நீ வாங்கி வச்சுக்கிற அத்தனை பட்டு புடவையே எவ்வளோ ஒருத்தி கட்டிக்க போறா. நீ வாங்கி வச்சுக்கிற அத்தனை நகையும் யாரோ ஒருத்தர் போட்டுக்க போகிறேன். எத்தனை லேண்டு வாங்கி வச்சாலும் யாரோ ஒருத்தருக்கு போகுது. நீ வாழ போகிறது இல்லை. அப்புறம் ஏன் இந்த பாடுபடுற? ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தரோட இருக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா வச்சுக்கோங்க. பணம் உங்களை ஆண்டவரை நெருங்க வைக்கிறதுனா நிறைய சம்பாதிங்க. அது உங்களை கடவுளை விட்டு தூரத்தொழு கொண்டு போகுது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் கொண்டு போகுதுன்னா அந்த பணம் உங்களுக்கு எனக்கு வேண்டாங்க. ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவனாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாம் சொல்றான், ஒரு மனுஷனால கொடுக்கப்படுகிற காரியங்கள் என்னை ஐஸ்வர்யவானாக்கவானா, என் கர்த்தரன் ஐஸ்வர்யவானா மாற்றுவான்னு சொன்னார். ஆக்குனாரா இல்லையா? ஆக்குனாரா இல்லையா? வெறும் கையோடு போன யாக்கோபை 2 பரிவாரங்களை கொடுத்தாரா இல்லையா? அடிமையா போன யோசேப்பை ராஜாவா உட்கார வச்சாரா இல்லையா? தாவீதை வெறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவா நிறுத்தி சகல சம்பத்தையும் அவன் கையில கொடுத்தாரா இல்லையா? அவரால் கொடுக்க முடியுங்க. நீங்க முதல்ல அவர் பாகத்தில் வாங்க. எத்தனை பேர் முழு மனசா கர்த்தரை மட்டும் முழு இருதயம்? ஆண்டவர் நிறைய இடத்துல அதை சொல்றாருங்க. நீ அதை தேடுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. தேடுறதுனா என்ன? ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடணும், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிடணும், வசனத்தை வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் போகும்போதாவது வீட்டுக்கு வெளியே வீட்டை விட்டு வெளியே போகிறோமா ஒரு வசனத்தை வாசிக்கணும். இப்படி நிறைய பேருக்கு பழக்கங்கள் இருக்குது. கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிட்டா நான் வெளியில் போவேன். பைபிளை திறந்து படிக்கிறாரோ இல்லையோ திறந்தாதே பார்த்துட்டு தான் போவேன். இதெல்லாம் நல்ல பழக்கம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியம் ஆனாலும் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன். நல்ல பழக்கம்தான். இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணுமா? கடமைக்கான காரியமா இல்லை, ஏதோ நமக்கு ஆசீர்வாதம் வரணுன்றதுக்காக இல்லை. எதுக்காக செய்யணுமா? முழு இருதயத்தோட. இந்த முழு இருதயத்தோட அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. போதும். இங்க என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். எல்லாரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தானே? எல்லாரும் நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா ஜெபத்துல என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா, நீ ஜெபம் பண்ணும் போது என்னத்தை தேடணுமா? முகத்தை தேடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஜெபம் பண்ணுமா? எப்படி ஜெபம் பண்ணுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேடணும். கண்ணை மூடிக்கிட்டு யார் முகத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. நாங்கள் எங்கே கண்ணையே மூடுறதில்ல, செல்ஃபோனை வச்சுருந்தான்னு தேடினுக்கிறோம். முழங்கால நின்று கூட யாரை தான் தேடினுக்கிறோம்? செல்ஃபோனில் ஒரு சும்மா டொயின்னு ஒரு சத்தம் வச்சிடக்கூடாது. உடனே என்ன கலெக்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. அல்லேலூயா. நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருக்கிற வரையிலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்னென்ன பண்ணுறியோ பண்ணு. அதின் காரியத்தை அதை கர்த்தர்
பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அதுக்குரிய பலன் உனக்கு என்ன பண்ணும்? உண்மையாங்க, நீங்க என்ன செய்தாலும் அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டுங்க. நன்மை செய்தால் நன்மை உண்டு, தீமை செய்தால் தீமை உண்டு. நீங்க கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வாரு. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவளை தேவன் இன்னும் மேன்மையா உயர்த்துவார். தன்னைத்தானே ஏன் அந்த சுபாவம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற சுபாவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? அகந்தை. என்கிட்ட எல்லாம் இருக்கு, நீ கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? உங்ககிட்ட எனக்கு எந்த தயவும் தேவையில்லை. அல்லேலூயா. டெய்லி வந்து இங்க பிரசங்கம் பண்றதுனால, டெய்லி வந்து ஆராதனை நடத்துறதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. என்னையும் ஆண்டவர் சோதிச்சு அறிவார். எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது. ஒரு தாயின் தகப்பனை ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால பிள்ளைகளை தேவன் ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது தான். ஆனா அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பாராம். அப்படி பார்த்தா சாலமோனோட பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். இவர் ஏலியோட பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருந்திருக்கணும். இருந்தாங்களா? சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அவங்க பிள்ளைங்க எங்க போனாங்க? சரித்திரத்திலே ஆளுங்களை காணுங்க. கர்த்தர் அவரவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். சிறு பிள்ளையானாலும் பெரியோர் ஆனாலும் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவருக்கு முன்னால சகலமும் நிர்வாணமா இருக்கு. எதையுமே மறைக்க முடியாது. மனுஷனுக்கு முன்னால மறைச்சிடலாம், மனுஷன் கண்ணை மூடிடலாம், ஆனா யார் கண்ணை மூட முடியாது? அவர் வானம் ஏது சிங்காசனம், பூமி ஏது பாதபடின்றார். அவர் கண்ணு எவ்வளவு பெருசு இருக்கும்? எல்லாரும் கெஸ் பண்ண முடியுதா? எப்படி மூடுறது? எதை வச்சு மூடுறது? என்னத்தை வச்சு மூடுறது? என்னப்பா, எதையுமே அவருக்கு என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. எந்த மூலையில எங்க நின்று என்ன செய்தாலும் அவர் அதை கவனித்து பார்க்கிறாராம். கவனித்து பார்க்கிறார். அந்த வார்த்தை தான் ரொம்ப எனக்கு பயத்தை உண்டாக்குச்சு. அவர் சாதாரணமா பார்த்துட்டு போறவர் இல்லை. மனுஷன் கூட பார்த்துட்டு போய் என்னடா அந்த பையன் அப்படியெல்லாம் பண்றானே போயிடுவோம். ஆனா அவர் என்ன பண்றாரா? கவனிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களை விடவே மாட்டார். நீ அந்த வழியை விட்டு திரும்புற வரலாம் அடி மேல அடி அடிச்சு மண்டையிலேருந்து காலில் வரல எங்கெங்க அடிக்கணுமோ அடிச்சு உன்னை சீர்படுத்தி அவர் நிலைக்கு வர வரல அவர் விட மாட்டார். அதுக்கு தான் அவர் கவனிச்சு பார்க்குறார். எந்த இடத்துல இவன் அடிச்சா இவன் சரியாவான், எந்த இடத்துல இந்த அம்மாவை தட்டினா இவங்க சரி வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கவனிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை குறித்து நாம் உய்த்து ஆராய்ந்து அவரை தேடுவதற்கு மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவச்சனமே. அல்லேலூயா. ஏன்னு சொல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் வசனம் சொல்லியிருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எப்பேற்பட்டவர்? சொல்லுங்க. அவர் எப்பேற்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தில பூமியில நடப்பிக்கிற சகல காரியங்களையும் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கேட்குறீங்க தெரியல. நீயா நான் நடத்தக்கூடிய அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஆராய்ச்சியே நடந்துச்சு அவருடைய பேச்சில். அவர் சொல்றார், இந்த பூமியெல்லாம் ஒரு நாளைக்கு கருகி போய் சூரியெல்லாம் கருகி போய் வானமே இருண்டு போயிடும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இயேசுவை பற்றி தெரியாது, வசனம் தெரியாது. ஆனால் இந்த வசனம்லாம் நிறைவேற போகுதுன்றது உங்களுக்கு எனக்கும் தெரியுமா தெரியாதா? வானம் சுருட்டப்படும், இந்த பூமி காரிருளாய் மாறும், ஒன்றுக்கு உதவாத ஸ்தலமா மாறும். ஆனா அவரை தேடுற பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? நடுவானத்துல அவரோட மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தல தேவச்சனமே. எச்சரிக்க வேண்டியது என்னோட வேலையா இருக்கு, எச்சரிக்க வேண்டியது என்னோட வேலையா இருக்கு. நீங்களும் நானும் கர்த்தருடைய தேவன் எப்போ வரப்போறான்றது யாருக்கா தெரியுமா? நாளைக்கு வரப்போறாரு, இல்லை இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடுவார் அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகிடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தமாகி உபவாசம் இருந்து கண்ணீரோட ஆண்டவரே 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 நெஞ்சிலேயே மார்பிளையும் அடிச்சுட்டு மனம் திரும்பிடலாம். நமக்கு தான் தெரியாது எப்போ வரப்போறான்ற கதையே தெரியாது. அவர் வருகை திருடனை போல இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் உலக வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது, உலகத்தில் இழுக்குண்டு போயிருக்கும் போது, உலகத்தின் காரியில் சிக்குண்டு இருக்கும்போது, இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் சிக்குண்டு இருக்கும்போது, உலகத்தின் காரியமாக நீங்கள் போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்லுது, 2 பேர் பெட்டில் படுத்திருப்பாங்களாம். ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான்?
எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருத்தன் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டே பொண்டாட்டியை பிடிச்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ண போகுது? நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க போது எதுவாக தான் இருக்க போகுது? முண்டம் இங்கே தான் இருக்கும், ஆனால் ஆத்துமா போயிடும். அல்லேலூயா. புருஷனை விடாப்படியாக பிடிச்சி வச்சுருந்தாலோ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறதா நீ செய்யணும். புருஷனை கண்ணிலேயே மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வருகையில் என்ன பண்ண போகுது? புருஷன் போயிடுவார், நீ தான் போனாயிருவேன். அல்லேலூயா. நீ கைவிடப்படுவ. கைவிடப்பட்டவங்களோட நிலைமை என்னன்னு வெளிப்படுத்தல போய் நீங்கள் வாசிங்க. அந்த நாளில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு நீங்கள்லாம் வேண்டிக்கணுமா? அல்லேலூயா. அந்த கொடிதான நாளில் நானும் நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நானும் வேண்டிக்கணும். அப்படின்னா அவனுடைய வருகையிலே நம்ம எல்லாம் என்ன பண்ணிடணும்? போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? கடைசி காலம், அவருடைய கோபத்தின் உக்கிரத்தின் காலம். இது தேவன் கோபமாக எழும்புகிற நாட்கள். இந்த நாளில் இந்த கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா அவரை உண்மையாக என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோட தேடணும், அவருடைய முகத்தை தேடணும். தேவைகளுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. அவருக்கு தெரியும் எப்போ எங்கே என்ன உங்களுக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத போல் நீங்கள் ஒன்று லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன தரணும், உங்கள் பிள்ளைக்கு என்ன தரணும், உங்கள் பேரனுக்கு என்ன தரணும், உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தரணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்ச அந்த முகத்தை என்ன பண்ணணும்? தேனா போதும். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆச்சரியமானவர். அவரை புகழ்ந்து 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 போற்றி அவரை துதித்து கொண்டே இருக்கணும். துதிகளின் மத்தியிலே எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மனமா துதிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் ஒன்று கூடி ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவர் இறங்கி வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நல்லா துதிக்கணும். உங்க வாயில எப்பொழுது துதிக்கணும்? அதை அறிஞ்ச தாவீது சொல்ல, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், என் துதி வாயில் இருக்கும். நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. என் குடும்பம் பரம்பரையா நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, என் அண்ணன் மாதிரி ஊழியத்தில் இருக்கிறாங்க, என் தங்கச்சி ஊழியத்தில் இருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஒரு நாள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் தனித்தனியாய் தேவனை அவன் வாயில் திராட்சை பழத்தை சாப்பிட்டா அவங்க வாய் தான் என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிற வாய் பிடிக்காது. அல்லேலூயா. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க சாப்பிட்ற இனிப்போ கசப்போ உங்க நாக்கில் தான் புளிக்கும், இனிக்கோ கசக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க வாயில என்ன பண்ணாது? எந்த டேஸ்டும் தெரியாது. அப்ப அவங்கவுங்க படுற பாடு அவங்களுக்கு தான். நீங்க கர்த்தரை தேடினா தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேர்வீங்க. நீங்க கர்த்தரை தேடினா உங்க நிமித்தமா கடவுள் உங்க கூட இருப்பாரு. அந்த ஒரு பாதுகாப்புல உங்க குடும்பம் தப்பு வைக்கப்படலாம். அல்லேலூயா. நோவா கர்த்தருக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனுமா வாழ்ந்தது நிமித்தமா அவன் கூட இருந்து அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆட்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. மேட்ரு என்னன்னு தெரியாது, ஆனா அவன் அப்பா சொல்றதை கேட்டுன்னு நினைச்சான். கீழ்ப்படிஞ்சா காப்பாற்றப்படுவீங்க, கீழ்ப்படியாத அத்தனை பேரும் கைவிடப்பட்டார்கள். இது உறுதியாக்கப்படும் தெய்வ ஜனமே. இன்னைக்கு நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை தேட மனதில்லாது இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேதம் சொல்லுது இல்ல. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவருடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவள் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவளின் பழரசத்தை குடிப்பதும் இல்லை. கர்த்தருடைய பெரிநாள் சமீபமாயிருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நம்ம வாசித்து முடிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் உங்க நடுவில் இருப்பாரானால் நீங்கள் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யார் இந்த மாதத்துல உண்மையா உங்களை நீங்களே ஆராய்ந்து உய்த்தறிந்து
நீங்கள் தேவனுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து ஆண்டவரை உண்மையான முகத்தை அவரை முகத்தை தேடுகிற ஒரு ஜெபம், அவர் பிரசன்னத்தை தேடுகிற ஒரு ஜெபத்தை நீங்க செய்வீர்களானால், அவருக்கு முன்னால உங்களை மனத்தாழ்மையா இருத்துவீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனத்தின் மேல நான் என்ன பண்ணுவேன்? வைராக்கியம் கொள்ளுவேன். என் ஜனத்துக்காக நான் வைராக்கியம் கொள்ளுவேன். தமது ஜனத்தை கடாட்சிப்பார். வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணுவாரா? கடாட்சி கடாட்சிப்பார், காப்பாற்றுவேன் சொல்றாரு. 19 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அதனால் நீங்க என்ன ஆவீங்க? உங்க திருப்தி இல்லாத வாழ்க்கையை பார்த்து புறஜாதியில இருக்கிறவன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பண்றாங்க பாருங்க. என்ன கர்த்தர்னு தேடி தேடி போறாங்க. இவங்க ஒண்ணுமே இல்லாம தானே போயினுக்கிறாங்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துனுக்கிறாங்களே. இவங்க வாழ்க்கையில நிறைவே இல்லையே. இன்னும் அது பத்தல இது பத்தலன்ற அங்கலாய்ப்போட தானே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம கிட்ட வந்து கடன் வாங்கி தானே இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றான்? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எந்த தேவைனாலும் உடனே, அக்கா ஒரு சக்கரை கொடு, அக்கா எலுமிச்சம்பழம் கொடு, அக்கா கொத்தமல்லி கொடு. அல்லேலூயா. தயவுசெய்து பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணாதீங்க. கொத்தமல்லி போடாமல் ஒரு நாள் சாப்பிட்டா செத்து போயிட மாட்டோம். எலுமிச்சம்பழம் ஊற்றாமல் சாப்பிட்டா கெட்டு போயிட மாட்டோம். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போகிறேன், உன் நகையை கொடு. கல்யாணத்துக்கு போகிறேன், கம்மல் ஜிமிக்கி கொடு. கல்யாணத்துக்கு போகிறேன், உன் பட்டு புடவையை கொடு. அல்லேலூயா. இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லையே. கேட்டீங்க, தொலைஞ்சிங்க. அல்லேலூயா. வாங்கிட்டு போகிற அன்னைக்கு பார்த்து அந்த கம்மல் ஜிமிக்கி தொலைச்சி போயிடும். அப்புறம் என்ன நடக்கும்? 6 சவரம் நெத்தியில் நாம தான் இங்கேயே சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறோம். அதுக்கு மேலே அந்த 30,000 எங்கே போய் சம்பாதிச்சு கொடுக்கறது? தயவு செய்து அடுத்த வீட்டில் இரவல் பொருள் வாங்கி போடுறதெல்லாம் நிறுத்திடுங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மனரம்யமாக போட்டு போங்க. கர்த்தர் அதை பிரமிக்க பண்ணுகிற ஆச்சரியமா மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க உருவாக்கப்பட்டதே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க? அடுத்தவன் சரசரமா போட்டு வருவான், அவங்க மேல கண்ணு போவாது. நீங்க வெறுமையா போய் நிற்பீங்க, உங்க மேலதான் எல்லாரும் கண்ணும் திரும்பும். ஏன்னா நீங்க உருவாக்கப்பட்டதை எப்படிதான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் உங்களை என்னைய உருவாக்கி வச்சிருக்க. இது உண்மை சாட்சிங்க, என் வாழ்க்கையில உண்டான சாட்சி. நான் தைரியமா சொல்ல முடியும். நீங்க மொட்டை கழுத்தா போய் நின்றாலும் கர்த்தர் உங்களை அங்க அதிசயமா நடத்துவார், உயர்த்தி வைப்பார், எல்லாருக்கும் முன்னால மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க.